பாடவா என்டர்டெய்னர்ஸ், எஸ்எம்எஸ் என்டர்டெய்னர்ஸ், சினோரிட்டா இணைந்து இளமாறன் படைக்கும் புத்தாண்டு நிகழ்ச்சி. ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க வெளிப்புற காட்சியில் எடுக்கப்பட்ட பாடல்கள், அபிநயம் எல்லாமே வெளிப்புற காட்சி. அண்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தது நம்ம இளமரன் அவர்கள். ஸோ அவரிடம் சில வார்த்தைகள், எப்படி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிங்க, எப்படி வந்தீங்க சொல்லுங்கள். வணக்கம். முதல்ல பாடவா என்டர்டெய்னர்ஸ்க்கும் எஸ்எம்எஸ் என்டர்டெய்னர்ஸ்க்கும் எங்களுடைய முதல் வணக்கம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி 2 மாதத்துக்கு முன்னாடியே நானும் ஒய்ஃபும் செய்யணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தோம். அதை நான் உங்கள் 2 பேர்கிட்ட தான் நான் வந்தேன். இந்த மாதிரி செய்யணும், அதற்கு நீங்கள் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தீங்க. ஈவன் ஸ்டூடியோ கூட உங்களுடைய ஆடியோ ரெக்கார்டிங்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க. ஆடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அதெல்லாம் முடித்து எடிட் பண்ணும்போது கூட அந்த பாட்டெல்லாம் அந்த சவுண்டு வாஸ் ரியலி ட்ரிமெண்டஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. உண்மையில் அதுக்கு நான் உங்களுக்கு கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். அந்த சவுண்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் இந்த வாய்ஸ் கூட நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பாடுறதுக்கும் உண்மையில் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. ஸோ அதை அவுட்டோர் நான் எடுத்துகிட்டு போகும்போது இது டோட்டல் 9 பாட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது பெரிய ஒரு வேலை தான். ஏன்னா அவுட்டோரில் போய் மழை காலம் வேறு, வெயில், இப்படியெல்லாம் போராடி வந்தோம். முடித்து அப்படி இப்படின்னு ஏதோ முடிச்சிட்டோம். ஒரு 9 பாட்டு எடுத்துட்டோம். இன்னும் 2 பாட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை. காரணம் அவங்கெல்லாம் வெளியூர் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அடுத்த ஷோவில் அந்த பாட்டை கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது என் ஒய்ஃப். இவங்க கூடயே வந்து அந்த ஏன்னோ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ அந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் அது இது சரியில்லை. சில பேருக்கு அந்த டான்ஸ், இந்த பாவனையெல்லாம் கொடுத்தது. இப்படி செய்யுங்க நல்லாயிருக்கும், இப்படினாச்சும் அந்த கோரியோகிராஃபியெல்லாம் இவங்க செஞ்சாங்க. இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த ப்ரொடக்ட்க்கு எண்டில் வந்து வீடியோகிராஃபின்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஜாப். அதை முடிச்சுட்டு வீட்டில் போய் எடிட் பண்ணுறது இருக்க, அந்த பாட்டு கரெக்டாக அந்த வாய் அசைக்கிறதுக்கு வருது இருக்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். உண்மையிலேயே இது ஒரு ஹார்ட் ஒர்க் தான். இது வந்து ஆரம்பத்தில் நம்ம செய்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து நம்ம செய்யலாம்னு ஒரு பிளானிங் இருக்குது. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஆதரவு கொடுங்க. ஸோ மரன், ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 2 years ago 3 years ago செஞ்சுருக்கோம். பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும் எனக்கு, நானும் அங்கே இருந்திருக்கேன். ஓகே, ஸோ அது மீண்டும் வந்து எங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை செய்யணும்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சினோரிட்டா வந்து கொஞ்சம் கேட்போமே. சினோரிட்டா, நீங்கள் வந்து பிரபலம். இப்போ வெளியூரில், சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய டான்ஸ் செஞ்சுருக்கீங்க, வீடியோ எடுத்திருக்கீங்க, எல்லாம் செஞ்சுருக்கீங்க. பட் எங்கள் லோக்கல் ஷோவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அனுபவம், நீங்கள் பட்ட பாடு மாறன் கூட. அவர் சொன்ன மாதிரி உண்மை தான். ஏன்னா மழை, வெயில், ஸோ நம்ம அதில் அந்த பாதையில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக. சம்டைம் எல்லாம் புக் பண்ணிடுவோம். லைக் ஓகே இந்த நாள் முடியும், அந்த நாள் முடியும். அது அந்த நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லைக் ஈவினிங் போல் கூட நம்ம வைக்க முடியாது, ஏன்னா அது இருட்டாயிரும். ஸோ சம்டைம் மார்னிங் நம்ம வைக்கிற ஷூட்டிங் வந்து சம்டைம் மத்தியானுக்கு போவோம். ஸோ நம்மளோட கலைஞர்கள் எல்லாமே ஒத்துழைச்சாங்க இந்த விஷயத்தில். அது நான் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் திஸ். பிகாஸ் ஏன்னா சலிப்பு இல்லாமல் அவங்க வந்து இதில் ஒத்துழைச்சி போகும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம அழகாக கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்க்குறது தான். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கணும். ஸோ அடுத்தடுத்த நிகழ்ச்சி நம்ம கண்டிப்பாக வந்து வித்தியாசமாக செய்வோம். ஸோ ஒத்துழைங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ்எம்எஸ் ப்ரொடக்ஷன், நீங்கள் வந்து இந்த இதில் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. பாடவா வந்து ஏற்கனவே ஒரு 2-3 years வந்து மாறன் கூட வந்து சேர்ந்து செஞ்சாச்சு. இப்போ எஸ்எம்எஸ் வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்து எப்படி, ஏற்கனவே நீங்கள் வந்து லண்டன், பாரிஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் ஷூட்டிங் எடுத்திருக்கீங்க. பட் ப்ரொஃபஷ்னலி வந்து சிங்கப்பூரில் வந்து எடுக்கிறப்ப உங்கள் அனுபவம் இருந்துச்சு. 2 பாட்டு பாடிருக்கீங்க நீங்கள். சொல்லுங்கள் உங்களோட அனுபவம். First of all, I would like to thank Ilamaran brother and Senorita sis, and of course my husband. Well, actually ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. Apart from what I did
in London. So இது ஒரு different experience இருந்துச்சு. And yeah, I'm very happy with this production. Yes. ஓகே, அஃப்கோர்ஸ் சிங்கர்ஸ் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, நல்ல சிங்கர்ஸ்லாம் பாடினாங்க. அவுட்டோர் ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு நல்ல ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஷோக்கு. ஓகேயா? ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் போமா? முதல் பாடலில் வந்து எஸ்எம்எஸ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் பாடபா என்டர்டெய்னர்ஸ் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து பாடின ஒரு பாட்டு, அழகாக சிரித்தது இந்த நிலவு அப்படின்னு ஒரு இனிய பாடல். அவங்க வந்து அழகாக மட்டும் பாடலை, ரொம்ப அழகாகவும் பாவனை செஞ்சு ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த வீடியோகிராஃபி வந்து கோஸ் டு யூ, பிகாஸ் நீங்கள் தான் வந்து செஞ்சீங்க, எடிட் பண்ணது எல்லாம் செஞ்சது நீங்கள் தான். ஸோ கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சி முதல் பாடல். தேங்க்யூ. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ, மழை காலத்தில் லலலலலா, நிழல் மேகங்கள், லலலலலா, மலையோரத்தில் லலலலலா, சிறு தூறல்கள், லலலலலா, இளவேனிற் காலம் ஆரம்பம். லலலலலலலா. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ, மழை காலத்தில் லலலலலா, நிழல் மேகங்கள், லலலலலா, மலையோரத்தில் லலலலலா, சிறு தூறல்கள், லலலலலா, இளவேனிற் காலம் ஆரம்பம். லலலலலலலா. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ. நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன், பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன். நாளை நாமாகத்தான் காத்து கிடந்தேன், காற்றே உன்னை பார்த்ததும் கை சேர்த்தேன். மானே உன் அழகில் நானே ஓவியம் வரைந்தேனே கஞ்சாடை சொல்ல, நரிக்கின் இதயத்தை தானே எடுத்து கொடுத்தேனே நீ சொந்தம் கொள்ள. பனி தூங்கும் ரோஜாவே, இனி வாங்கும் ராஜாவே, ஒரு நாள் திருநாள் இதுதான் வரவோ, நானும் என்ன அச்சம் என்ன. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ, அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ. கண்ணே உன் கண்ணிலே செய்தி படித்தேன், காதல் போராட்டமே நான் பார்த்தேன். மோகம் பொங்கி வரும் தேகம் கொண்டதொரு தாகம் நான் பெண்ணல்லவோ, நானும் கொஞ்சிட அது தீரும், கட்டினில் இணை சேரும் என் கண்ணல்லவா. இளமாலை பொழுதாக இரு நெஞ்சம் இனிதாக, இனிமை வழியும் இளமை எதுவோ, இருவிழி சிவந்திட.
அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ அனலாக கொதித்தது இந்த மனது. இதுதான் வயதோ மழை காலத்தில் லலலலலா, நிழல் மேகங்கள், லலலலலா, மடையோரத்தில் லலலலலா, சிறு தூரைகள், லலலலலா, இளவீனிற்காலம் ஆரம்பம். லலலலலலா, அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ அழகாக கொதித்தது இந்த மனது. இதுதான் வயதோ. ஏகேஆர் எப்படி இருந்துச்சு? எனக்கு வெக்கமா இருக்கு பாரு. ரொம்ப என்ன வெக்கமா இருக்கு. வெக்கம்? உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு முன்ன. அப்ப நான் வந்து சின்ன பையனா இருக்கும் பரவாயில்ல. இப்போ வந்து இந்த மாதிரி டுவேட்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தப்போ நீங்க ரொம்ப வித்தியாசமா செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்க மனைவியோட செய்யும் போது ரொம்ப பிரமாதமா செஞ்சீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ. இல்ல எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, கிட்ட போய் பாடுறது. அதான் நான் கையெல்லாம் பிடிச்சி இழுத்தீங்க, எல்லாம் பார்த்தேன், நல்லா நான் தானே இருந்துச்சு. கோரியோகிராஃப் பண்ணேன் அவருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த இனிய பாடல் ஓகே, அழகாக சிரித்தது. நானும் என்னுடைய ஒய்ஃப் சேர்ந்து பண்ண பாடல். நிகழ்ச்சி அடுத்த பாட்டு போமா? அடுத்த பாட்டு போவோம். அடுத்த பாட்டு வந்து வாராயோ வாராயோ அப்படின்ற இனிய பாடல். இது வந்து நம்ம மலரவன், என்னுடைய கிளாஸ்மேட் மலரவன் இணைந்து ஜரீனா அவங்க பாடியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்ல போறீங்களா? அந்த அவங்களுக்கு எடுத்த லொக்கேஷன் வந்து தம்சன் ரோட்டில் ஒரு ரெசர்வார் இருந்துச்சு. ரெசர்வாரில் அங்கே நம்ம முன்ன ஒருட்டி அந்த இடத்துல எடுக்கிறப்போ வெளியே தான் வந்து கொஞ்சம் சில ஷூட்டிங் எடுத்திருந்தோம். ஆனால் அங்கே ஒரு ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க, அந்த ஊர்லேருந்து வந்து அந்த ஹெல்ப்பர்ஸ்லாம் இது பண்ண. அவங்க சொன்னாங்க, அண்ணே நீங்கள் இங்கே இருக்காதிங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க, நான் அருமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அவர் பார்த்தாங்க நம்ம ஷூட்டிங் எடுக்கிறது. அவர் உள்ளே போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அந்த நடப்பாதை அழகாக கட்டியிருந்துருந்தாங்க. சும்மா இப்படி எட்டி பார்த்தீங்கன்னாக்கா கீழே தண்ணி தெரியுது. அந்த நடப்பாதையில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. 2 பேரும் ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க அதில். ஓகே, மலர்வன் இணைந்து ஜரீனா பாடும் வாராயோ வாராயோ. வாராயோ வாராயோ மோனாலிசா, பேசாமல் பேசுதே கண்கள் லேசா, நாள்தோறும் நான் உந்தன் காதல் ராசா, என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே. மனம் காற்றை போல ஓடும், உன்னை காதல் கண்கள் தேடும். காதல்
சிலை அழகை விழிகள் நான் வியந்தேன் இவனுடன் சேர்ந்தாடு சின்றலா வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்று இல்லை ஏன் இந்த காதலும் நேற்று இல்லை நீயே சொல் மனமே நீயே சொல் நீயே அந்த ஜோடியத்தின் சாயல் உன் தேகம் எந்தன் ஊடல் இனி தேவையில்லை ஊடல் தீயே தீயே நான் தித்திக்கின்ற தீயே என்னை முத்தமிடுவாயே இதில் முத்த கொடுப்பாயே நீ 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 மை பலவி வா 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 என் காதல் ஜோடி நான் முதல் முதலாய் எழுதிய காதல் இசை அதற்கு ஆதார ஸ்ருதி நீ வாராயோ வாராயோ மோனாலிசா பேசாமல் பேசுதே கண்கள் லேசா நாள்தோறும் நான் உந்தன் காதல் ராசா என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே ஓகே, மலர்வன் என் சரினா அந்த இனிய பாடல் எப்படி மரண் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வெயில், ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குரங்கெல்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த குரங்கெல்லாம் விரட்டி அடித்து நல்லா எடுத்தாச்சு. ஹோப் யூ என்ஜாய் தட் சாங். அடுத்த பாட்டுக்கு போவோம். ஓகே, மூணாவது பாட்டுக்கு போவோமா? ஓகே ரைட். மூணாவது வந்து ஒரு தம்பதிகள். ஓகே. சிங்கப்பூரில் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கார் MIK முகமது இக்பால். ஆமாம், அவர் வந்து நான் பாடவளை பாடும்போது ஹிந்தி கிங்னு கூப்பிடுவார். ஹிந்தி பாட்டெலாம் ஆமாம். ஏன்னா இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் ஃபேமஸ். ஓகே. இல்லை, அவங்க ஒய்ஃபும் வந்து பாடிட்டு இருக்காங்க, பாட வந்திருக்காங்க. சந்தோஷம். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போட ஒய்ஃப்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவுட்டோர் ஷூட்டிங். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தாங்க, ஆனால் ரொம்ப நல்லா செஞ்சாங்க. ஓகே, என்னோட மிஸ்ஸஸ் தான் வந்து இது சொல்லி அழகாக செஞ்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முகமது இக்பால் இணைந்து ரஜினா பாடும் ஓஹோ எந்தன் பேபி. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா எந்தன் டார்லிங் காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாரா எந்தன் டார்லிங் காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி
தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா தாவும் வேண்டல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா தாவும் தென்றல் வேகம் உங்கள் கண்கள் அல்லவா இன்னும் சொல்லவா அதில் மன்னன் அல்லவா அந்த எண்ணம் போதும் போதும் எந்தன் பேபி இங்கு வா ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்த டார்லிங் நீ வாரா எந்த டார்லிங் காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே கண்ணால் காணும் வண்ணம் நாளும் முன்னால் இல்லையே கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே கண்ணால் காணும் வண்ணம் நாளும் முன்னால் இல்லையே அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா வெகு தூரம் நிற்கும் காதல் போதும் பேபி ஓடிவா ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி காலை மீதும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்த டார்லிங் நீ வாரா எந்த டார்லிங் காலை மேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி ஓகே முகமது இக்பால் ரஜினா பியூட்டிஃபுல் கோரியோகிராஃப் பை சினோரிட்டா நல்லா அருமையாக பாடிய பாடல்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நான் சொல்கிறேன்னா, முதல் நாங்கள் தம்பதிகள் பாடினோம், அப்புறம் முகமது இக்பால் ரஜினா தம்பதிகள், அடுத்த ஒரு தம்பதிகள் இளமரன் இணைந்து சினோரிட்டா பாடும் ஒரு இனிய பாடல். இது வந்து சிங்கப்பூரில் இல்லை, ஹாங்காங்கில். என்ன பாட்டு சொல்லுங்க பாய்? ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். இது வந்து ரொம்ப சிரமப்பட்டோம் எடுக்கிறதுக்கு. காரணம் என்னன்னாக்கா, கேமராலாம் ஒன்றும் தூக்கிட்டு போக முடியாது. ஆமாம், நீங்கள் கேமராமேன், நீங்கள் எப்படி பாடுவீங்க? ஆமாம், ஹேண்ட்ஃபோன்லேயே வச்சு ஸ்டாண்டு வச்சு நிறைய லொக்கேஷனில் வித்தியாசமாக அந்த பாட்டை வச்சு எடுத்து அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டில் போய் செலக்டட் வானாக வச்சு அழகாக வச்சு நம்ம எடுத்தோம். ரொம்ப சிரமப்பட்டோம் எடுக்கிறதுக்கு. இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் சிரமப்பட்டீங்களா இல்லையோ? சின்னரேட்டா ரொம்ப சிரமப்பட்டுருவோம். இல்லை, உண்மையில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த ஹாங்காங்கோட அனுபவம். கண்டிப்பாக. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கோலாக இருந்துச்சு வேறு. ஸோ நம்ம ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எடுக்க முடியாது அந்த சீனெல்லாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சீனில் நம்ம எடுத்தோம். ஏன்னா காய்ஸோட லேடிஸ்க்குன்னு ரொம்ப வந்து உடம்பு கோலாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இருக்கும்போது ரொம்ப லைக் உடம்பு ஷேக்கிங்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவர் சொன்னேன், நீ அழகாக வந்து நீ பண்ணிடுவேன், எனக்கு தெரியும், ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு. ஸோ நான் என்ன செஞ்சேன், அந்த கோல் கூட நான் அவளை பாதர் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த இவர் வந்து லைக் கார்த்திக், நான் வந்து அதில் ரேவதியாக ஒரு ஃபீல் அந்த கொண்டு வந்து தான் அந்த பாட்டை நாங்கள் வந்து முடித்தோம். நான் இளமாறன்னு சென்னூரித்த இளமாறன்னு சொல்லிட்டு செய்யலை அந்த பாட்டை. ஸோ அந்த நடிகராக ஆகி அப்படியே முழுகி போய் அப்படியே அந்த பாட்டை கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது கார்த்திக் மஞ்சுளா மாதிரி இருக்குமா? அது மட்டும் இல்லை, ரேவதி அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு yellowish ஸ்டோன் கொடுப்பாங்க. அந்த பாட்டிலேயே இருக்குது. அந்த yellowish ஸ்டோனையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். எல்லாமே அந்த எடிட்டிங்கில் தான் வந்துச்சு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈஸி. அது ஏன்னா வீடியோ கேமராவில் எடுக்கிறதுக்கும் ஹெட்ஃபோனில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இதுக்காகவே அங்கே போய் 2-3 ஸ்டாண்டு வேறு வாங்கணும் அது எடுக்கிறதுக்காக. எப்படியாச்சும் ஒரு பாட்டு எடுக்கணும்ன்ட்டு சொல்லி இவங்களுக்கு ஆசை. அதை எடுத்துட்டோம். அந்த காட்சியை நீங்களாம் ஸோ அந்த வேதை பற்றி நான் சொல்லி ஆகணும். நாங்களும் பட்டிருக்கோம் பாரிஸில். தாங்க முடியாது அந்த கோல். கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்களும் அந்த ஷூட்டிங் எடுத்தது. அந்த ஷூட்டிங் எடுத்ததே எங்கள் டாக்டர் தான் எடுத்தாங்க. என் ஃபோனில் வச்சு தான் எடுத்தாங்க. தட்ஸ் நைஸ். அதில் என்ன ஒன்றுன்னா, சூரிய வெளிச்சம் அடிக்குது, ஆனால் காற்று வந்து குளிர் காற்று. ஆனால் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த கஷ்டத்தை நீங்களும் பாருங்கள். ஹாங்காங்கில் இருந்து மாறன் அண்ட் சென்னோரிட்டா.
ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார், கல்லூரும் காலை வேளையில். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார், கல்லூரும் காலை வேளையில். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா, பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா? இதயத்தில் தாமரையில் இருப்பவன் நீயா, தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவன் நான் இல்லையா? ஓடோடி வந்ததா உள்மூச்சு வாங்குது, உள்மூச்சு அல்லவா என் மூச்சும் உள்ளது. ஒன்றானது ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார், கல்லூரும் காலை வேளையில். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். யாருக்கு யார் உறவு யார் அறிவாரோ, என் பெயரை உன் பெயரை இயற்கையும் எழுதியதோ. பொன்மகள் மூச்சு விட்டால் பூமலராதோ, பூமகளின் வாய்மொழியில் பூஜைக்கு வேதங்களோ. கல்லூரின் வாழ்க்கையில் காதல் ஏன் வந்தது, ஆகாயம் எங்கிலும் ஈரம் யார் தந்தது? இயல்பானது. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார், கல்லூரும் காலை வேளையில். லலலா லலா லலா, லாலலலா லா, லலலா லலா லலா, லாலலலா லா. வாவ், சூப்பர் பாய், பியூட்டிஃபுல். பாருங்க எவ்வளவு நீங்க பட்ட கஷ்டம் தெரிஞ்சு உண்மையிலேயே இதுல ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது. இல்லாட்டினாக்க இந்த லெவல்ல வந்திருக்காது. அதுவும் ஒரு கேமரா, ஒரு ஹெட்ஃபோனை வச்சு எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு உண்மையிலேயே வந்து இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னாக்கா அந்த வீடியோகிராஃபுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா ஹெட்ஃபோன் எடுக்க முடியாது. அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட்டு போவோமே. அடுத்த பாட்டு வந்து ஹபீப் இணைந்த ஷாலு பாடும் ஒரு இனிய பழைய பாடல். பிளாக் அண்ட் ஒயிட் சீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கம் புதுவிதம். அது மட்டும் இல்லை, இந்த அங்கம் புதுவிதம்ல அங்கமே புதுமையாக்கி அவர் வந்து வித்தியாசமாக செஞ்சுருக்காரு நம்ம ஹபீப். இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். கேமராவை வந்து ஏதோ குற்றம் சொல்லிடாதீங்க, நீங்கள் கேமராவில் அப்படி தான் இருப்பீங்க, அதை மாற்ற முடியாது. ஓகே,
பாட்டுக்கு போவோம். ஓகே guys, thank you. அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. நவரச நிலவு அதிசய கனவு. நவரச நிலவு அதிசய கனவு. பூவிழி சோலைகள் ஆடிடும் தீவியில் பறவை பறக்கும் அழகோ. தேவியின் வெண்ணிற மேனியில் விளையாடும் உன்னழகு. மாதுள பூவினில் பொன்னிற வண்டுகள் மயங்கி களிக்கும் அழகோ. காதலின் ஆனந்த போதே உறவாடும் உன்னழகு. கற்பனை அற்புதம் காதலே ஓவியம் தொட்டதும் பட்டதும். தோன்றுமே காவியம். கற்பனை அற்புதம் காதலே ஓவியம் தொட்டதும் பட்டதும். தோன்றுமே காவியம். அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. தேன் சுவையோ இல்லை நான் சுவையோ என தேடி அணைக்கும் அழகே. மைவிழி நாடக பார்வையில் கதை நாடும் சொல்லிவிடு. பாலிலும் மெல்லிய பனியிலும் ஓடிய பருவ காலை இசையே. பார்த்தது மட்டும் போதுமா ஒரு பாடம் சொல்லிவிடு. வந்தது கொஞ்சமே வருவதோ ஆயிரம். ஒவ்வொரு நினைவிலும். உலகமே நம்மிடம். அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு. ஓய், நவரச நிலவு அதிசய கனவு. நவரச நிலவு. அதிசய கனவு. வா 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 பிளாக் அண்ட் ஒயிட் சூப்பராக இருந்துச்சு. அவரு ஜெய்சங்கர் மாதிரி மீசியெல்லாம் போட்டுட்டு வந்தாரு. see. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணாரு. Very nice, very ஷாலு சிஸ்டரும் ரொம்ப அருமையா பண்ணாங்க. அவங்களும் அந்த என்ன அந்த அந்த பழைய காலத்துக்கே போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம் அந்த படத்துல வந்து லட்சுமி, ஆமாம். ஐ திங்க் இந்த படத்தை அவங்க பார்த்து அது மாதிரி அந்த உருவத்துல இது பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங்கோட வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் சாங். ஓகே, நிகழ்ச்சி அடுத்த பாடல் போமா. அடுத்த பாடல் வந்து 16 வயது நிலை அப்படின்னு ஒரு இனிய படம். அந்த படத்தில் இருந்து SMS என்டர்டெயினர்ஸ் உரிமையாளர் மும்தாஸ் பாடும் செந்திரோ பூவே அப்படின்னு ஒரு இனிய பாடல். இந்த சிஸ்டர் இந்த பாட்டை பற்றி கொஞ்சமாச்சும் சொல்லி தான் ஆகணும் நீங்கள். ஓகே, நிச்சயமா. ஓகே, இந்த பாடல் வந்து ஆக்சுவலி குவைட் அ ஷார்ட் சாங் தான். ஆனால் அந்த ஷூட்டிங் நடத்துகிற அந்த டைமில் வந்து லைக் இடத்த சொல்லுங்கள், எந்த இடம்? Botanic Gardens, yeah, correct. So it's a very nice place to do shooting there. என்னன்னா although it's a short சாங்காக இருந்தால் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் இட் டுக் ரியலி சம் டைம் அது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து தடுக்கி விழுற நிலமெல்லாம் வந்துச்சு, யூனோ.
ஸோ அதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணி யா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் எடுத்து அந்த மாதிரி முடித்தோம் அந்த பாட்டை. யா சிஸ்டர் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. நான் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப நான் பார்த்தேன் சிஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நர்வஸ் இருந்துச்சு மேபி ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அது போக்கிட்டு அழகாக நீங்கள் அந்த பாட்டு அந்த சீன்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. அது அந்த ஃபோனில் ஒரு வார்த்தை ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓ அது வந்து உண்மையிலேயே இஸ் லக்குன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து இவங்களை நடக்க வச்சு அந்த ஷூட்டிங் எப்படின்னு அவங்க நடக்கிறத வச்சு நான் இப்படி எடுக்கணும்னு எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அன்னம் கரெக்டாக வெளியாகணுச்சு. அது அப்படியே அழகாக நான் zoom அது பண்ணிட்டேன். அன்னம், அது அன்னம் நான் வாத்துன்னு சொல்லிட்டேன். வாத்தா அது எனக்காண்டி தான் அந்த 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 அன்னம் அந்த டைம்லிங்ல வந்துச்சு கரெக்டாக நினைக்கிறேன். வந்துச்சு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். செந்திர பூவே அப்படி இனிய பாடல். தேங்க்யூ. செந்தூரப் பூவே, செந்தூரப் பூவே, செந்தூரப் பூவே, ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ? தென்றலை தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன். கண்களை மூடவிட்டு இந்த கனவினில் நான் மிதப்பேன். கன்னிப் பருவத்தில் வந்த கனவிதுவே என்னை இழுக்குது அந்த நினைவதுவே. வண்ணப்பூவே, தென்றல் காற்றே, என்னை தேடி சுகம் வருமோ? செந்தூரப் பூவே. நீலக்கருங்கோயிலே, தென்னஞ்சோலைக் குருவிகளே, கோலமிடும் மயிலே, நல்ல கானப் பறவைகளே, மாலை வரும் அந்த நாளை உரைத்திடுங்கள். சாலை வழி எங்கும் பூவை இறைத்திடுங்கள். வண்ணப்பூவே, தென்றல் காற்றே, என்னை தேடி சுகம் வருமோ? செந்தூரப் பூவே, செந்தூரப் பூவே, செந்தூரப் பூவே, ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ? செந்தூரப் பூவே. ஓகே, பார்த்தீங்களா செந்திர பூவி அந்த இனிய பாடல். இதை வந்து முக்கியமான ஒரு அங்கம் வச்சது நான். ஏன்னா வந்து அவங்க கூட நடந்து போனது, தாயிட்ட ஆனது, அது எனக்கு தான் தெரியும்.
இடையில ஒரு கிளிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? யா 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 அந்த கிளிலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா இவங்க கற்பனை உலகத்தில் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து லைக் அந்த பாட்டுக்கே வந்து ஒரு ஐ மீன் அது வேறு யாரையோ நினச்சி பாடுற பாட்டு. அந்த லவ்விங் கிளி மாதிரி 2-1 போட்டேன் அது இடையில. அருமையாக இருந்துச்சு. நைஸ் எடிட்டிங் மரன். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆத்து மேட்டில் அப்படி ஒரு தெம்மங்க பாடலை பாடுவதற்கு ஷைனன் குமார் இணைந்து தாமரை, அவங்களும் ஒரு தம்பதிகள், அதே சொல்லிடுறோம்ல. ஆமாம் அவங்களும் தம்பிக்கு அவங்களுக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணினாங்க. இதில் வந்து கொரியோகிராஃபர் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த பாவனைலாம் கொடுக்குறதுக்கு, அந்த மூவ்மெண்ட்லாம் அப்படியே அழகாக வந்துட்டு அந்த பாட்டு அழகாக வந்து ஃபாலோ த வே டு டான்ஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணீங்க சரி, என் பாட்டுக்கு நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணல பார்த்தீங்களா? என்னை ஏமாத்திட்டீங்க. சான்ஸே கிடைக்கல எனக்கு. ஐயோ, நான் தானே கொரியோகிராஃப் பண்ணேன். நல்லா செஞ்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட வேயில் வந்து அவங்களுக்கு இதான் வரும் செய்யும்போது அவங்க வந்து அந்த அழகாக வந்து அந்த டான்ஸு, அந்த சிரிப்பு, அந்த நடை, அந்த மூவ்மெண்ட்லாம் அழகாக கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாவனை கொடுக்கும்போது அவங்களோட வே வந்து தெரியும். ஓகே இவங்க இப்படி அழகாக செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமரை சிஸ்டர் வந்து அந்த சில பாவனைகள் செய்யும்போது ஒரு சுட்டித்தனமான சிரிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அதை நான் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன், நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சுட்டித்தனமான ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்க, அந்த மூஞ்சை சுருக்கிட்டு பாடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காட்சி. அதையும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். பாப்போமா அடுத்த பாடல்? ஆத்து மேட்டில ஒரு பாட்டு கேக்குது, ஆத்து மேட்டில ஒரு பாட்டு கேக்குது. ஆடும் காத்துல கீத்துல தாளம் போட்டு ஆத்து மேட்டில ஒரு பாட்டு கேக்குது. ஒரு பாட்டு கேக்குது, ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது. ஆடும் காத்துல கீத்துல தாளம் போட்டு ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது. காட்டுல கட்டில் ஒண்ணு போடவா, கையில கட்டிக்கொண்டு ஆடவா. கண்ணுக்குள்ள மோகம் தோணுது, கண்ணி பொண்ணு காணும் போது ஆத்து மேட்டில ஒரு பாட்டு கேக்குது. ஆடும் காத்துல கீத்துல தாளம் போட்டு ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது.
கேட்கவா ஒன்னே ஒண்ணு கேட்கவா சேர்க்கவா கையில் ஒன்ன சேர்க்கவா மாட்டே மாட்டே ஏதும் கேட்க மாட்டே சொல்ல சொல்ல வேகம் ஏறுது தூக்கிக்கிட்டு போக போற ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது ஆடும் காத்துல கீத்துல தாளம் போட்டு ஆத்து மேட்டுல ஒரு பாட்டு கேக்குது. தாமரை பார்த்துட்டேன் அந்த சிரிப்பை. எப்படி இருந்துச்சு? நான் என்ன சொன்னேன்? சூப்பர் சூப்பர். அது அந்த சுட்டித்தனமான அந்த சில ஏத்தல ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் வெரி நைஸ். நைஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு குமாரன் தாமரை அந்த நீ பாடல். ஓகே, அடுத்த பாட்டுக்கு போமா. அடுத்த பாட்டு வந்து அடுத்த ப்ரொஃபஷனல் தம்பிகள் ப்ரொஃபஷனல் கோரியோகிராஃபர், ப்ரொஃபஷனல் டான்ஸர், அவங்க பாடின ஒரு இனிய பாடல், ஒரு சங்கீதம் கலந்த ஒரு இனிய பாடல். ஆமாம். அதில் நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம், பரதநாட்டியம் ஆடனே பாருங்களேன். அதாவது இவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. ஏன்னா அந்த அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ், அம்பிகா வந்து அதில் சில கட்டத்தில் அந்த பரதம் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் இருக்கும். இது அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அதை மிக்சிங்கில் பண்ணி அழகாக நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அடுத்தது ஒரு வீடியோ செய்யும்போது நான் ஒரு சோலோ கிளாசிக்கல் பாட போகிறேன். அதுக்கு பரதநாட்டியம் ஆட போகிறேன். நீங்களா? அதுக்கு வந்து சின்ன செஞ்சிருவோம். பரதநாட்டியம் ஆடவா? யா, No problem. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஏகேஆர் நீங்கள் செஞ்சீங்க நல்லா இருக்கும். ஓகே, மாறன் இணைந்தது சுனரிட்டா. தென்றல் வந்து ஒன்னிடத்தில் அந்த இனிய பாடல். சகம பகம கசனி சனி பகமனி பசா சா சகம பகம கசனி சனி பகமனி பசா ககரி மாமக பாபம் மபதரே நிசா. தென்றலாது உன்னிடத்தில் சொல்லிவிட்ட செய்தி என்னவோ, தென்றலாது உன்னிடத்தில் சொல்லிவிட்ட செய்தி என்னவோ, பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ, தென்றலாது உன்னிடத்தில் சொல்லிவிட்ட செய்தி என்னவோ. உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது. உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது. உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை இங்கு கன்று என மாறியது. உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை இன்று கன்று என மாறியது. இதுவரை கனவுகள் இளமையின் நினைவுகள் ஈடேறும் நாள் இன்றுதான். இதுவரை தலைமுறை
படிப்பேன். தஞ்சை கோவில் சிற்பம் போலே ஒரு முத்திரையை நான் படிப்பேன். அனுதினம் இரவிலே அதிசய உலகில் ஆனந்த நீராடுவோம். தினம் ஒரு புது வகை கலைகளை அறிந்திடும் ஏகாந்தம் நான் பாடுவோம். பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ. என்றனது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ. பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ. வாவ் 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 வாவ். இது வந்து தமிழ் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. தமிழ் படத்தில் ஹீரோயின் வந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு அந்த பாடல், அந்த காட்சி எல்லாமே வந்து அருமையாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க, என் ஒய்ஃப்க்கும் வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தடுத்த பாட்டுக்கு வந்து அவங்களும் ஆடுவாங்களா? ஓகே, சொல்லுங்கள், எப்படி அந்த பரதநாட்டியம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க? கற்றுக்கிட்டு தான் அந்த பாட்டை ஆட முடியல, ஆனால் ஆட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. பரதம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதில் வந்து எல்லாமே நம்ம கற்றுக்கணும்னு இல்லை. அந்த அந்த வரிகள், வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்ட செஞ்சீங்கன்னா பரதம் தானாகவே வந்துடும். அந்த அபிநயம் தானாக அபிநயம் வந்துடும். எஸ், கரெக்ட். யா. ஸோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். மரன் அருமையாக இருந்துச்சு மரன். உண்மையிலே அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. அவங்களுக்கு ஆமாம், என்ன கேட்டிங்கன்னா நான் தான் வாட்டி எடுத்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே அதில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை கூட சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன். வெரி நைஸ் வெரி நைஸ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இறுதி பாட்டுக்கு வந்துட்டோம். ஓகே. இறுதி பாட்டுக்கு இந்த 9 பாட்டுக்கே இவ்வளவு வேலைன்னா இன்னொரு 10-12 பாட்டு எடுத்தாக்க எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நம்ம வந்து கச்சிதமாக ஒரு 9-10 பாட்டு போட்டோம்னா ரசிகர்கள் பார்ப்பாங்க, ஃபுல்லாக பார்ப்பாங்க. கண்டிப்பா. இதே நீங்கள் கூட போட்டிங்க வச்சிங்களேன், கொஞ்சம் போர் அடிக்காது. எல்லாம் ஃபோட்டோ அப்படி தான். இது யூஸ்வல், இது வந்து ஃபேஸ்புக்கில் தான் நார்மல். ஆமாம். ஸோ நீங்கள் செஞ்சது கரெக்டு. இந்த 9 பாட்டு கச்சிதமாக எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கரெக்டாக. இப்போ நான் பார்க்கும்போது நானே அசந்துட்டேன், இப்போ இப்படி இருக்கு, எடிட்டிங் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. கரெக்ட். ஊர்வரமாக ஆற்று பக்கம் வந்து நம்ம ஹபீப் அண்ட் ஷாலு. ஹபீப், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரானால நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் மேபி நீங்கள் அப்படி இருக்கிறனால கேமரா இப்படி இருக்கான்னு தெரியல. இல்லை, இது என்ன நியூஸில் எனக்கு தெரியும், இருந்தாலும் அது வந்து கேமரா அப்படி இருக்கு. ஆமாம், எப்போ பாருங்க அவர் கேமராவை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஆனால் கேமரா அப்படி இல்லை, நீங்கள் அப்படி, கேமரா இப்படி. ஓகேவா, நிகழ்ச்சிக்கு போமா? ஓகே, ஊர்வரமாக ஆற்று பக்கம் ஹபீப் இணைந்து ஷாலு. ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. அட ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது. வீட்டை தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது, கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஜும் 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 ஜும். ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. ஜும் 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 ஜும்.
அங்கே தினம் முத்தம் இடம் சத்தம் வருது, இங்கே அது வந்தால் பெருங்குற்றம் வருது. அங்கே ஒரு பெண்ணை பல முட்டை இடுது, இங்கே பல பெட்டை விரல் பட்டா சுடுது. கண்ணாடி மீனா பின்னாடி போன கண்ணாலே மறைப்பாளே, என்னன்னு கேட்டு கூச்சல்கள் போட்டு வில்லாட்டம் வெறப்பாளே. நாள்தோறும் உருவை கூட்டம் பண்பாடிடம் குருவி கூட்டம் ஜும் 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 குச் ஜும் ஜும் குஜும் ஜும் ஜும் குஜும் ஜும் குச் ஜும் ஜும் குஜும். ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, போறமா இந்த பக்கம் குருவி கூடு, அட ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு. போறமா இந்த பக்கம் குருவி கூடு, ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது, வீட்டை தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது. கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஜும் 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 குஜும் ஜும் குச் ஜும் ஜும் குஜும் ஜும் ஜும் குஜும் ஜும் குச் ஜும் ஜும் குஜும். அங்கே ஒரு சொர்க்கம் அது எங்கே வருமோ, இங்கே பல வர்க்கம் இது இன்பம் தருமோ, எல்லாம் ஒரு சொந்தம் என என்னும் பறவை. கண்ணும் இள நெஞ்சம் அதில் காணும் உறவை, பெண் பார்க்கும் போதே பேரங்கள் பேசும் ஆண் வர்க்கம் அங்கேது. அம்மாடி வேண்டாம் கல்யாண வாழ்க்கை நம்மாலே ஆகாது, நாம் தான் ஒரு பறவை கூட்டம் நாள்தோறுமே ஆட்டம் பாட்டம் வா. ஜும் ஜும் குஜும் ஜும் குச் ஜும் ஜும் குஜும் ஜும் ஜும் குஜும் ஜும் குச் ஜும் ஜும் குஜும். ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, போறமா இந்த பக்கம் குருவி கூடு, அடடட ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு. போறமா இந்த பக்கம் குருவி கூடு, ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது, வீட்டை தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது. கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஜும் 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 குஜும் ஜும் குச் ஜும் ஜும் குஜும் 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 ஜுகு 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 ஜுகு. ஓகே வியூவர்ஸ், நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா அபிப்போட டான்ஸ் எப்படி இருந்துச்சு, ஷாலுவோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு. ஷாலு ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டாங்க. என்ன தெரியல, அந்த ஒரு சைஸை வச்சுக்கிட்டு சைஸை பற்றி அவருக்கு வந்து ஒரிஜினலாவே டான்ஸ் வருது. நான் பார்த்தேன், அவர் சொன்னாரு 6 பேக்லாம் தேவையில்லை, அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பேக் போதும்னு சொன்னாரு. அபீப், ஐ மஸ்ட் தேங்க் யூ அண்ட் ஷாலு சிஸ்டர், ரெண்டு பேரும் ரொம்ப எஃபர்ட் போட்டு அன்னைக்கு அந்த கிளியெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த கிளி, அந்த 2 கிளியை வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட போர்வ பண்ணி கொண்டு வந்து அந்த சீனை லைக் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை நான் அப்படியே எடுத்து காட்டினேன். கிளியோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா பாட்டு பாடினது வந்து அபிப் ஷாலு, அந்த 2 கிளி பேர் சொல்லியிருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் செய்வோம் அதை பற்றி நம்ம. கண்டிப்பாக. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இது புத்தாண்டு நிகழ்ச்சி. ஐ ஹோப் டேட் வி வில் டூ மோர் அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் அண்ட் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. கிரெடிட் கோஸ் டு சினோரிட்டா அண்ட் மாறன். பியூட்டிஃபுல்லி எடிட்டட், பியூட்டிஃபுல்லி வீடியோகிராஃப், நல்லா அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எனக்கு மைண்டில் உள்ளதில் நீங்கள் தான். எனக்கு மைண்ட்லேருந்து எனக்கு அவர் வந்து பல வருஷமாக தெரியும்.
எனக்கு மைண்டில் வந்ததுலாம் இருந்தது. ஏன்னா இவர் கூட நான் ஒரு ஆரம்பத்தில் சொன்னப்போ, இவர் கூட நிறைய ஷூட்டிங்லாம் போனப்போ இவரோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப கிடச்சிது. நிறைய ஐடியாலாம் கொடுத்தாரு, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. அதுலேயே நானே என்னுடைய ரெக்கார்டிங்கில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணினேன். இப்போ நான் கேமரா கூட ஒன்று புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் டிஜிட்டல் எடுக்கிறது. அதான் பாருங்கள், அந்த குவாலிட்டி வாஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து முக்கியமாக பாடவா என்டர்டெய்னர்ஸ் உரிமையாளர் கரீம் அவர்களுக்கும், SMS உரிமையாளர் சிஸ்டர் மும்தாஜ் அவர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 நன்றி, அதை தான் சொல்லணும். அடுத்த ஷோ எது நான் எடுத்தாலும் நான் இங்கே தான் வருவேன். தேங்க்யூ உங்களுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒன்று நான் சொல்லிக்கலாமா? கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன், எஃபர்ட்டு அதெல்லாம் போட்டால் தான் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து நல்லா கொண்டு வர முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டிங்கன்னா, எஃபர்ட், டெடிகேஷன், கமிட்மெண்ட் இருக்கணும். அதுதான் வந்து வில் பிரிங் அ குட் ரிசல்ட். கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து சும்மா வந்து ஸ்டூடியோவில் இந்த ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. நான் ஒய்ஃபு இந்த கேமரா எடுத்துகிட்டு போய் ட்ரைபாட் வச்சு லொக்கேஷன் பார்க்கணும், மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா இதெல்லாம் பார்த்து அவுட்டோரில் வந்து அவங்க என்னென்ன பாவனைகள்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து க்ளோஸ்அப், ஃபார் ஷாட் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை எடிட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும் சிலது க்ளோஸ். ஆமாம் எடிட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 பேரோட பாட்டில் தான் டேக் ரொம்ப இருந்துச்சு. அதில் அந்த காட்ஸ் ரொம்ப இருந்துச்சு. எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துச்சு. காரணம் என்ன கேட்டிங்க, உங்கள் பாட்டு அந்த மாதிரி. ஆனால் பாருங்கள், பாட்டை கேட்குறப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் அதை நான் வந்து ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணுனா தான் அதை பார்க்க நல்லா இருக்கும். பார்க்குறது அந்த பாருங்க சொன்னீங்களா அழகாக படுங்க. அதை அந்த பாட்டு அழகாக சிரித்தது இந்த நிலவு சொல்லுங்க. அதுதான் இதுவோ. அதான் இதை வந்து அந்த 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 ஹோல்ஸ் அந்த சரணம் சொல்லுவாங்க. அந்த பாட்டு முடியறதுக்கு ஒரு 15 காட்டு இருந்துச்சு. அப்போ அதே ரிப்பீட்டாக இன்னொரு வாட்டி வருது. அப்போ 15 30 அப்புறம் கடைசியில் இன்னொரு இது 2 வாட்டி வருது. அப்படின்னா 60. ஸோ இடையில வருது எல்லாம் சேர்த்து பார்த்தா 84 காட்டு வந்துச்சு. எங்கள் பாட்டுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ எல்லாம் இல்லை மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் எடிட் பண்ணோன்னா எஸ் மொத்தமாக சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் என் திறமையை நான் அதில் காட்டிட்டேன். அந்த எடிட்டிங்கில் நான் காட்டிட்டேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பாடலும் ரொம்ப நல்லா அருமையாக வந்துச்சு. அவங்க திறமையில அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். எல்லா சிங்கர்ஸ்க்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஹபீப், ஷாலு, ஷேனன், தாமரை, முகமது, ரஜினா, மலரவன் அண்ட் ஜரீனா அண்ட் அஃப்கோர்ஸ் மாறன் அண்ட் சினரிட்டா. ஏதாவது பேர் விட்டோன்னா இல்லை. ஓகே, எல்லாம் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுமா வியூவர்ஸ்க்கு? ஸோ வியூவர்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க, நீங்கள் எப்படி அதை வியூ பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கிறத வந்து கமெண்ட்ஸ்லேயும் லைக்ஸ்லேயும் ஷேர்லேயும் நீங்கள் வந்து காட்டணும். ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நம்ம அடுத்தடுத்து செய்யும் போது SMS பாடுவா அவங்க வந்து போடுவாங்க, அவங்களோட ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஸோ விண்ணப்பம், அதாவது அதே மாதிரி இந்த ஷோவில் நீங்கள் பாடுறதுக்கு அந்த அவுட்டோர் ஷூட்டிங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட தெரிய வைங்க. அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிஷன் பண்ண போகிறோம். ஆமாம், அவங்க தான் எனக்கு அந்த இது அவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அழகாக போடுவோம். இது முழுக்க பாடவா என்டர்டெய்னர்ஸ் SMS என்டர்டெய்னர்ஸோட நிகழ்ச்சி. துணை நாங்கள் 2 பேர், அவ்வளோதான். செனோரிட்டா அண்ட் மரன். எஸ். ஓகே வியூவர்ஸ், wishing everyone happy New Year 2025. One more time. Happy New Year 2025. Okay, all right. Thank you guys. மீண்டும் சந்திப்போம். Bye bye.